நேரமே இல்லாத பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கான தியானம் பத்தின ஒரு சுருக்கமான பார்வை தான் இது. ஓஷோவோட வழிகாட்டுதல் படி தியானம் செய்ய தனியா நேரம் ஒதுக்கவே தேவையில்லைங்க. நம்ம அன்றாட வேலைகள்லயே எப்படி விழிப்புணர்வை கொண்டு வர்றதுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல மன அழுத்தம் பத்தின நம்ம பார்வையே நம்ம மாத்தணும். இந்த மன அழுத்தம் வெளியிலேருந்து வர்றதில்ல, நம்ம தப்பான வாழ்க்கை முறையால நமக்குள்ளேயே உருவாகிறது தான். மன அழுத்தத்தை நம்ம ஏன் எப்போவுமே ஒரு கெட்ட விஷயமாவே பார்க்கறோம்? ஒரு ஒலிம்பிக் ஓட்டப்பந்தய வீரரை எடுத்துக்கோங்க. ஓடுறதுக்கு முன்னாடி அவருக்குள்ள ஏற்படுற அந்த அழுத்தத்தை அவர் எப்படி ஒரு உந்து சக்தியா மாத்துறாரோ, அதே போல நாமும் அதை ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தியை கண்டிப்பா பயன்படுத்தலாமே. இரண்டாவதா நம்ம பார்க்க போறது செயல்பாட்டு தியானம். சும்மா கண்ணை மூடிட்டு அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்றதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற நம்ம பரபரப்பான மனசுக்கு சரிப்பட்டு வராதுங்க. அதனால நீங்க ஓடுறது, நடக்கிறது, குளிக்கிறது, ஏன் வீட்டை சுத்தம் செய்யறதுன்னு எந்த சாதாரண அன்றாட வேலையா இருந்தாலும் சரி, அதை முழு ஈடுபாட்டோட நல்ல விழிப்புணர்வா செய்யறது தான் மிக சிறந்த தியானம். இறுதியா நிறுத்து பயிற்சி. இது கேட்க ரொம்ப எளிமையா இருந்தாலும் உடனே சிறந்த பலனை தரும். ஒரு நாளைக்கு 6 தடவை நீங்க என்ன வேலை செஞ்சுக்கிட்டுனாலும் சரி, அதை அப்படியே ஒரு 30 வினாடி நிறுத்திட்டு எந்த அசைவுமே இல்லாம நிகழ்காலத்தை மட்டும் கவனிங்க. இது உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற தொடர்ச்சியான சிந்தனை ஓட்டத்தை உடைச்சு உங்களை அப்படியே நிகழ்காலத்துக்கு கொண்டு வரும். தியானம்ங்கிறது வாழ்க்கையிலேருந்து தப்பிச்சு போறது கிடையாதுங்க. மாறாக உங்க ஒவ்வொரு நொடியும் முழு விழிப்புணர்வோட கொண்டாடுறது தான்.